ஐயா, என்னுடைய கையில் கற்பூரவள்ளி மூலிகை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையான நறுமணம். சொல்லுங்க ஐயா, இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? கபத்தை அறுக்கிறதுல நம்பர் 1 இது. இந்த ஆடாதோடா துளசி காம்பினேஷனில் நம்ம கஷாயம் வச்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இந்த ஆஸ்துமா வீசிங் பிரச்சனை உள்ளது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது. இதை வந்து இன்னும் இதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நெருப்பில் வதக்கி சாறு எடுத்து குழந்தைங்க 6 மாதம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு தான் இதை பயன்படுத்தணும். 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும் வயசு. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதை பயன்படுத்தாதீங்க. 6 மாதம் கழிஞ்ச குழந்தைங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒரு 5 சொட்டு விடுங்க போதும். 5 சொட்டு இதை வதக்கி, அதாவது அனலில் காட்டி புழிஞ்சு 5 சொட்டு எடுங்க. தேன் 5 சொட்டு விடுங்க சாஃப்ட்னஸ்க்காக. வெறும் சாறு மட்டும் இது கொடுத்தீங்கன்னா கரகரப்பு அதிகமாகிடும், தொண்டை புண்ணு வந்துடும். நல்ல தேன் ஒரு 5 சொட்டு விட்டு குழைச்சி நாக்கில் தடவுங்க. குறைஞ்சது 6 மாதம் முடிஞ்சிருக்கணும். குழந்தைங்களுக்கு தடவி விடுங்க. இந்த கபத்தை அறுக்கும், நெஞ்சு சளியை போக்கும். பெரியவங்களுக்கு சாரா, அதாவது கஷாயமாக வச்சு கொடுங்க. இது ப்ளஸ்ஸு ஆடாதோடா துளசி மிளகு எல்லாம் போட்டு கஷாயமாக ஒரு 50 ml காலையில் 50 ml. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் கஷாயம் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு. 300 ml தண்ணி, இது நான் சொன்ன இந்த மூலிகை எல்லாம் போட்டு 100 ml சுண்டை காய்ச்சி 50 காலையில் 50 சாயங்காலம் கஷாயமாக வச்சு குடிங்க. இல்லை அப்படின்னா தேன் கலந்து சாரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். சாறு பெரியவங்களுக்கு அதிகபட்சம் 1 ஸ்பூன், ரொம்ப வேண்டாம். சாராக்கி தேன் கலந்து எடுத்துக்கோங்க. நல்ல அருமையாக வேலை செய்யும். ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கேப் விடுங்க. ரெகுலர் பண்ணாதீங்க, ரொம்ப தொண்டை புண்ணு அதிகமாகிடும் சமயத்தில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கேப் விட்டு, நாள் இடைவெளி விட்டு எடுங்க. அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளத்துக்கு அருமையாக வேலை செய்யும். ஏனே உங்களுக்கும் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, சளி சார்ந்த பிரச்சனை இருக்கா, இந்த மூலிகை நிச்சயமாகவே ஐயா சொன்னபடி கண்டிப்பாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.